விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி சதுக்கம் இடையே புதிய மேம்பாலம் கட்டும்படி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தடியடி குறித்து விசாரணை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க நிதி வழங்க வேண்டும், மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். தீபாவளி பண்டிகை எதிரொலி சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள். இனி விரிவான செய்திகள். ராஜீவ்காந்தி சிலையிலிருந்து இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்கும் பணியினை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தொடங்கி வைத்தார். புதுவையில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி சதுக்கம் இடையே மேம்பாலம் அமைக்க புதுச்சேரி அரசு முடிவு செய்து கோப்பு தயாரித்து மத்திய அரசுக்கு அனுப்பியதா. இதனையடுத்து 436.18 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டுவதற்கு மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை கடந்த மாதம் ஒப்புதல் அளித்துள்ளது. தொடர்ந்து மேம்பாலம் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் கனகச்செட்டிக்குளம் வரை 13.63 கிலோமீட்டர் தூரம் 25.04 கோடியில் ஈசிஆர் சாலை மேம்படுத்தும் பணியும் 1588 கோடியில் கட்டி முடிக்கப்பட்ட புதுச்சேரி பூண்டியாங்குப்பம் 4 வழிச்சாலையை அர்ப்பணிக்கும் விழா தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி மைதானத்தில் நடைபெற்றது. மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கலந்து கொண்டு புதிய மேம்பாலம் பணி மற்றும் ஈசிஆர் சாலை மேம்படுத்தும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து புதுச்சேரி பூண்டியாங்குப்பம் 4 வழிச்சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். இந்த விழாவில் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன், புதுச்சேரி கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், திருமுருகன், தேனி ஜெயக்குமார், ஜான்குமார், துணை சபாநாயகர், எம்பிக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். காரைக்காலில் அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்தில் சட்டம் தனது கடமையை செய்யும் என்றார். உரிய நேரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்த அவர், பேராசிரியர் மீது பாலியல் குற்றச்சாட்டு, மாணவர்கள் மீதான போலீசார் தடியடி தாக்குதல் குறித்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும், தாக்குதல் ஏன் நடந்தது, யாரால் நடந்தது, எப்படி நடந்தது என்று விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். விசாரணைக்கு பிறகு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுவையில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் தான் உள்ளது என்று தெரிவித்த அவர், கடந்த 15 நாட்களில் 3-4 கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பதாகவும், இவை திட்டமிட்ட கொலை சம்பவங்கள் கிடையாது, ஒரு சில அசம்பாவிதங்கள் நடைபெறுவதையும் கட்டுப்படுத்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை பாலம் அமைக்க நிதி வழங்க வேண்டும் என்று மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுவையில் நடைபெற்ற உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசினார். அப்பொழுது அவர், புதுவை மாநில மக்கள் பல ஆண்டுகளாக கோரி வந்த உயர்மட்ட மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும், புதுவை மாநிலம் எண்ணி பார்க்க முடியாத வளர்ச்சியை பெற்றுள்ளது என்றார். சுற்றுலாவில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாகவும், மக்கள் தொகை அதிகரித்துள்ளதோ, இதனால் போக்குவரத்து நெரிசலும் அதிகரித்துள்ளது என்றார். பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட குறுகிய சாலைதான் உள்ளதாகவும், நல்ல வளர்ச்சி ஏற்படும் போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவது இயற்கையானது என்றார். இதை சரி செய்ய வேண்டியது அரசின் கடமை என்று தெரிவித்த அவர், இதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். சாலைகளை அகலப்படுத்தி மேம்படுத்தும் பணியினை அரசு செய்து வருவதாக குறிப்பிட்ட அவர், புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சிவாஜி சிலை அருகே முதல் முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும், தற்போது மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைக்க மத்திய அமைச்சர் நிதி உதவி அளிக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். புதுவைக்கு தேவையான நிதியை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மக்கள் நலத்திட்டங்கள், சுகாதாரம், குடிநீர் விநியோகம் போன்றவற்றில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். தீபாவளி பண்டிகை எதிரொலியாக சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரியில் புத்தாடைகள் மட்டுமன்றி பழைய பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், விதவிதமான காலணிகள், மக்களின் அன்றாட தேவைகளுக்கு ஏற்ற பொருட்கள் ஒன்று சேர ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒரே இடம் என்றால் அது சண்டே மார்க்கெட் தான். சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக வாரத்தின் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமைகளில் சண்டே மார்க்கெட் இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இது புதுவையின் அடையாளமாகவும் திகழ்ந்து வருகிறது. குறிப்பாக தீபாவளி போன்ற பண்டிகை நெருங்கி வரும் வேளையில் மக்கள் தங்களுக்கு தேவையான புதிய துணிகள் மற்றும் பெண்களுக்கு தேவையான அழகு சாதன பொருட்களை குறைந்த விலையில் இங்கே கிடைப்பதால் அதிக அளவில் பெண்கள் கூட்டம் இங்கு வருவது வழக்கம். தீபாவளி வர சில நாட்களே உள்ள நிலையில்
நேற்று நடைபெற்ற சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது. மக்கள் தீபாவளி பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் குவிந்ததால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தந்தையை கொலை செய்தவரை 3 ஆண்டுகள் கழித்து மகன் பழிக்கு பழி வாங்கிய சம்பவம் ஏனாமில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனாம் காவல் நிலையத்தில் நேற்று முன்தினம் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திடு வந்து அருகிலுள்ள திரையரங்கு வாசலில் நின்று கொண்டிருந்த திப்பிரி செட்டி நாராயணசாமி என்பவரை மர்ம நபர் ஒருவர் கத்தியால் குத்திவிட்டு தப்பிச் சென்றார். இதில் இரத்த வெள்ளத்தில் மிதந்த நாராயணசாமியை போலீசார் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது குறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் நாராயணசாமியை கொலை செய்தது மிக்க ஆனந்த் என்று தெரிய வந்தது. அவரை ஆந்திராவில் கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஆனந்தின் தந்தையான வெங்கடேஸ்வர ராவிடம் நாராயணசாமி ஏல சீட்டு கட்டி வந்ததும் அதனை குறித்த நேரத்தில் வெங்கடேஸ்வர ராவ் தராததால் ஆத்திரமடைந்த நாராயணசாமி அவரை கொலை செய்துவிட்டு 3 ஆண்டுகளாக புதுச்சேரி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த மாதம் பிணையில் வந்த நாராயணசாமி ஏனாம் காவல் நிலையத்தில் காலையும் மாலையும் நிபந்தனை ஜாமீனில் கையெழுத்திட்டு வந்துள்ளார். இதனை அறிந்த மொக்க ஆனந்த் நோட்டமிட்டு தனது தந்தையை கொலை செய்தவரை பழிக்கு பழியாக கொலை செய்தது விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட ஆனந்தை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஏனாம் கிளை சிறையில் அடைத்தனர். உச்சநீதிமன்ற நீதிபதியை அவமதித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை அவமதித்த வழக்கறிஞர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனின் காரை வழிமறித்து அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும், திருமாவளவனுக்கு பாதுகாப்பை அதிகப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக சுதேசி பஞ்சாலை அருகே மாநில முதன்மை செயலாளர் தேவப்பிள்ளன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் செல்வநந்தன், அரிமா தமிழன், ஆதவன், கார்முகில், சுடல்வரவன், எழில்மாறன், தலையாரி, பொதினி வளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ராகேஷ் கிஷோரை பட்டோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய் மோடி அரசே. மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் புதுவையில் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கம் சார்பில் லாஸ்பேட்டையில் உள்ள பல்நோக்கு உடற்பயிற்சி மண்டபத்தின் 3வது முறையாக மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றதா. சிறப்பு விருந்தினராக செந்தில் கவுண்டன், சமூக சேவகர் அர்ஜுன், அறக்கட்டளையின் நிறுவனர் நிகழ்ச்சிகளை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். சிறப்பு விருந்தினராக லாஸ்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் இனியன், உதவி ஆய்வாளர் குமார், ஆதிதிராவிட விளையாட்டு சங்கத்தின் தலைவர் அருள், DMS சர்வீஸ் தொழிலதிபர் புகழேந்தி மற்றும் குற்றவியல் பிரிவு காவலர் அருண், தொழிலதிபர் லதா, ஆதியா மெடிக்கல்ஸ் நிறுவன தலைவர் ராதிகா சூரியநாத், இஷிகா ஃபவுண்டேஷன் தலைவர் லெனின், சமூக ஆர்வலர் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சென்னை கராத்தே சங்கத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் மூத்த பயிற்சியாளர் ஹரி உள்ளிட்டோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு கோப்பை மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. கீழ்புத்துப்பட்டு விவேகானந்தா ஊரக சமுதாய கல்லூரி மாணவர்கள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். புதுவை கீழ்புத்துப்பட்டில் சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரியின் மாணவர்கள் புதுச்சேரி ராக் பீச் பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி கடற்கரை பகுதியில் கடல் நீரை அசுத்தம் செய்யும் பிளாஸ்டிக் பொருட்கள், உடைந்த கண்ணாடி பொருட்கள், கண்ணாடி பிளாஸ்டிக் பாட்டில்கள், காலணிகள் உட்பட பல்வேறு மக்கும் மக்காத குப்பைகளை சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரியின் ஆட்டோமொபைல்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் சாப்ட்வேர் தொழில் பிரிவில் பயிலும் மாணவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டனர்.
25க்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் 3 ஆசிரியர்கள் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. சுவாமி விவேகானந்தர் ஊரக சமுதாய கல்லூரி கம்யூனிட்டி சர்வீஸ் என்ற பணியை மாணவர்கள் ஆசிரியர்களுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சேவைகளுடன் செய்து வருகின்றனர். கடந்த 18 ஆண்டுகளில் பொது இடங்கள், கோவில்கள் உள்பட பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தும் இடங்கள், அனாதை ஆசிரமங்கள் போன்றவற்றில் தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தொழிற்பிரிவை சேர்ந்த மாணவர்கள் ஆண்டிற்கு 20க்கும் மேற்பட்ட தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆண்டு கடற்கரை பகுதியை சுமார் 2 மணி நேரத்திற்கும் கூடுதலாக துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். இந்த ஆண்டு பல்வேறு இடங்களில் தூய்மை பணி, மரம் நடுதல் போன்ற பணிகளை மாணவர்கள், ஆசிரியர்கள் ஈடுபட திட்டமிட்டுள்ளனர். மக்களின் வாக்குகளை திருடி வெற்றி பெற முதலமைச்சர் ரங்கசாமி திட்டமிட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ராகுல் காந்தி வைத்துள்ள 5 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு முழுவதும் 5 கோடி கையெழுத்து பெற அனைத்து மாநிலங்களிலும் வாக்கு திருட்டு விழிப்புணர்வு பிரச்சார கையெழுத்து இயக்கம் நடந்து வருகிறது. புதுவை கிழக்கு மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் முன்பும், புதிய காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் ரகுபதி தலைமையில் மங்களம் தொகுதியிலும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது அவர், புதுவையில் 3 மாதமாக வழங்கப்படாமல் இருந்த இலவச அரிசி 10ஆம் தேதிக்குள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியதாகவும், ஆனால் இதுவரை அரிசி வழங்கப்படவில்லை என்றார். அனைத்து பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்பட்டு உள்ளதாக மோடி தெரிவிக்கிறார். ஆனால் எண்ணெய், புளி, பருப்பு உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் குறைந்ததா என்று கேள்வி எழுப்பினார். ஓட்டை திருடி வெற்றி பெற்று விடலாம் என்ற எண்ணத்தில் பிரதமர் மோடி இருப்பதாகவும், அதே எண்ணத்தில் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமியும் இருக்கிறார் என்றார். ஓட்டை திருடி வெற்றி பெறுபவர்கள் நமக்கு தேவையா என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். கான்பெட் மூலம் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளில் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்ணாடி இலவசமாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகள் பாதுகாப்பாக தீபாவளியை கொண்டாட புதுச்சேரி அரவிந்தர் மருத்துவமனை மற்றும் கெராலிங் இன்டர்நேஷனல் எனும் நிறுவனத்துடன் ஒன்றிணைந்து பொதுமக்களுக்கு தாலுகா அலுவலகங்கள் மூலமாக 20,000 குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கண்கண்ணாடி வழங்கப்பட உள்ளது. ஏழை எளிய மக்கள் வசிக்கும் பகுதிகளிலும் புதுச்சேரி அரசின் கூட்டுறவுத்துறை மூலமாக கான்பெட் மூலம் உரிமம் பெறப்பட்டு நிறுவப்பட்டுள்ள பட்டாசு கடைகளிலும் இந்த கண்ணாடிகள் குழந்தைகளுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. பட்டாசுகளில் இருந்து பறக்கும் துகள்கள், ஒளி தீவிரம், புகை மற்றும் பட்டாசுகளில் வெளியேறும் ரசாயன வாயுக்கள், திடீர் வெடிப்பு, பிளாஷ் வெடிப்பு போன்றவற்றில் இருந்து இந்த பாதுகாப்பு கண்ணாடி அணிவதால் கண்கள் பாதுகாக்கப்படும். இந்த செய்கையின் மூலமாக அனைவரும் அதிக விழிப்புணர்வுடன், பாதுகாப்புடன் இந்த தீபாவளியை கொண்டாடுவர். இந்த நிகழ்வின் துவக்கமாக புதுச்சேரி அரவிந்தர் கண் மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி வெங்கடேஷ் மற்றும் கருவிழியின் தலைமை மருத்துவர் ஜோஸ்பின் கிறிஸ்டி ஆகியோர் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து அவரது முன்னிலையில் உழவர்கரை தாலுகா பகுதியில் விநியோகிக்க 5,000 பாதுகாப்பு கண்கண்ணாடிகளை உழவர்கரை வட்டாட்சியர் செந்தில்குமாரிடம் வழங்கினர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 11,495 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 91,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,920 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி சதுக்கம் இடையே புதிய மேம்பாலம் கட்டும்படி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அடிக்கல் நாட்டினார். புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீதான தடியடி குறித்து விசாரணை, அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. மரப்பாலம் முதல் முள்ளோடை வரை மேம்பாலம் அமைக்க நிதி வழங்க வேண்டும், மத்திய அமைச்சரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். தீபாவளி பண்டிகை எதிரொலி, சண்டே மார்க்கெட்டில் பொருட்கள் வாங்க குவிந்த மக்கள். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.